வணக்கம். கேரன் கியூர் சேனலுக்காக நான் கீதா அசோக், அரோமா தெரபிஸ்ட். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக். இந்த நெக்கில் வரக்கூடிய சுருக்கங்கள், கழுத்தில் வரக்கூடிய கருமையாக இருக்கக்கூடிய பிளாக் ஸ்பாட்ஸ் அண்ட் ரிங்காக சிலருக்கு இருக்கும். கழுத்து ரொம்ப தடிச்சிருக்கும், கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். இதெல்லாம் நிறைய நம்மளை ஒரு எம்பாரசிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த நெக் அப்படிங்கிறத பற்றி ஏன் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறோன்னா, ஒருத்தருக்கு வயதாகுது அப்படிங்கிறது நெக்கில் தான் முதல்ல தெரியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கை வயசை காட்டி கொடுத்துரும். அதுக்கப்புறம் தான் பல்லு இதெல்லாம் அவங்களுடைய ஏஜை கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். எவ்வளோ அழகாக முத்து கோர்த்த மாதிரி பல்லு இருந்தால் கூட ஒரு ஏஜ் ஒன்ஸ் 50 கிராஸ் பண்ணுறப்ப அது கண்டிப்பாக காட்டி கொடுக்கும். இதில் முதல்ல ஒருத்தவங்களுக்கு வயசாகுது அப்படின்னு தெரிகிறது நெக்கில் தான். இந்த நெக்கில் வரக்கூடிய சுருக்கங்கள். ஓகே, எனக்கு சுருக்கம் வரக்கூடாது, எனக்கு நான் 50 வயசு ஆனால் கூட எனக்கு நெக் தெரியக்கூடாது அப்படின்னீங்கன்னா, உங்கள் சைல்டுஹுட்லேருந்தே நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்காக இருக்கட்டும், உங்களுக்காக இருக்கட்டும், நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் பெரிய பில்லோ வச்சு படுக்க மாட்டேன், எனக்கு பெரிய பில்லோ வேண்டாம். அதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு கூடுமான வரைக்கும் பில்லோ பெரிய பில்லோ இல்லாமல் படுக்க வச்சோ, இல்லை ஒரு சின்ன ஒரு பிளாங்கெட்டை ஃபோல்ட் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு இருக்கும், அந்த மாதிரி ஒரு சின்ன பில்லோவோ அந்த மாதிரி படுக்க வச்சு பழகிறப்போ நம்மளுடைய நெக் பார்த்திங்கன்னா, நீங்கள் பெரிய பில்லோ வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் நெக் இப்படி, உங்கள் சின் இப்படி வர ஆரம்பிச்சிடும். பெரிய பில்லோ நீங்கள் வைக்கிறப்ப இந்த சின் இப்படி வர வர என்னாகும், டபுள் சின் உண்டாகும். இதே நீங்கள் பில்லோவோட சைஸை குறைச்சி நீங்கள் சின்ன பில்லோவா இல்லை பில்லோவே இல்லாமல் படுக்கிறப்ப உங்களுடைய சின் இப்படி தூக்கும். ஏன்னா இப்படி கீழே ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, அங்கே பில்லோ இல்லை இல்லையா, அப்போ என்னாகும், நம்மளுடைய சின் இப்படி தூக்கும். இதே நீங்கள் பெரிய பில்லோ வைக்கிறப்போ உங்கள் சின் கீழே வரும், இங்கே டபுள் சின் உருவாகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பில்லோ இல்லாமல் படுக்கிறீங்களோ உங்களுக்கு இங்கே ரத்த ஓட்டமும் நல்லா கிடைக்கும். உங்களுக்கு ரத்த ஓட்டம் இப்படி கிடைக்கும். அப்போ அந்த ரத்த ஓட்டம் எங்கே போகுது, முகத்துக்கு போகுது. முகத்துக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா முகம் நல்ல பொலிவாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பில்லோவை நீங்கள் தவிர்க்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு இந்த டபுள் சின் வர்றதை நம்ம அவாய்ட் பண்ணலாம். இது சின்ன வயசுலேருந்தே நீங்கள் கண்டிப்பாக இது ஃபாலோ பண்ணணும். மியான்மர் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்தில் அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் கழுத்தில் வளையம் போட்டு பார்த்துருப்பீங்க, நிறைய வளையம் போட்டிருப்பாங்க. பர்மீஸ் பழைய ட்ரைப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய வளையம் போட்டிருப்பாங்க, இப்போவும் போடுவாங்க. ஆஃப்ரிக்கன்ஸில் கூட அந்த மாதிரி வளையம் போடுறவங்க இருக்காங்க. அவங்களெலாம் பார்த்திங்கன்னா கழுத்து இப்படி நீளமாக இருக்கும். கழுத்து எவ்வளோக்கு எவ்வளோ நீளமாக இருக்கோ பார்க்குறதுக்கு முகம் யங்காக தெரியும். கழுத்து குட்டையாக போக போக பார்த்திங்கன்னா நமக்கு முகம் ரொம்ப ப்ராடாக ஒரு வயசான மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் அவங்க அப்போ அவங்களுக்கு அது ஒரு ஸ்டைல். கண்டிப்பாக ஒரு மேண்டேட்ரியாக ஒரு பெண் வயசுக்கு வர்றான்னா அப்போ அந்த வளையம் போட ஆரம்பிச்சிருவாங்க, கழுத்தோட லெங்க்த்தை நீட்டிடுவாங்க. நம்மளால் வளையம் போட்டுட்டு நம்ம போக முடியாது, பட் பில்லோ இல்லாமல் படுக்கலாம். அப்படி பில்லோ இல்லாமல் படுக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக சின் இப்படி தூக்கும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து என்ன கழுத்தில் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். யாருக்கு கருப்பாக இருக்கும் அப்படின்னா, அவங்க அறியாமல் அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா, ஒரு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம், PCOS இருக்கிற பெண்களுக்கு, ஹார்மோனில் பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். பேட்சியாக கருப்பாக வரும், பிக்மெண்டேஷன் மாதிரி. அண்டர் ஆர்ம்ஸில் இருக்கும், தைஸில் தொடையில் சைடில் அப்படிலாம் பார்த்திங்கன்னா ஸ்லிம்மாக இருப்பாங்க, தொடையில் மட்டும் கருப்பாக பேட்சஸ் வரும். அதில் கழுத்தில் இருக்கக்கூடிய பேட்சஸ்லாம் ரொம்ப அடராக இருக்கும். அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, அதை அழுக்குன்னு நினச்சிப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் வர்றது நான் பார்த்துருக்கேன். அழுக்குன்னு நினச்சி பார்த்திங்கன்னா ஒரு லூஃபா போட்டு தேய்க்கிறது, பீர்க்கங்காய் நார் போட்டு அப்படியே நல்லா தேய்ப்பாங்க. தேய்ச்சி அந்த ஸ்கின்னை இன்னும் ரஃப்பாக்கி ஃபுல்லாக ரேஷஸ் அந்த மாதிரி ஒரு தடிச்சு போயிடும் ஸ்கின்னை. அது அழுக்கு கிடையாது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன். அப்போ அதுக்கு என்ன தீர்வுங்கிறத பார்த்து அதை நம்ம பண்ணுறப்போ அந்த கழுத்தில் இருக்க கருமையை நம்ம குறைக்க முடியும். அது இல்லாமல் அதை அழுக்குங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்ப்பாங்க. அப்புறம் என்னன்னா, ரொம்ப பெரிய திக் செயின் போட்டுப்பாங்க. அது காற்றோட்டமே இல்லாத அளவுக்கு அது கழுத்தை அழுத்திட்டு இருக்கும். அப்படி இருக்கவங்களுக்கு கழுத்தை சுற்றி கருப்பாக இருக்கும். சிலருக்கு இமிட்டேஷன் அலர்ஜியாக இருக்கும். அலர்ஜியாக இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா சிலருக்கு இமிட்டேஷன் போட்டு ஒரு மணி நேரத்துலேயே அரிப்பு வந்துடும். இங்கெல்லாம் அப்படி க்ரீன் கலரில் தெரியும், ரேஷஸ் இருக்கும். அந்த மாதிரி ப்ரொலாங்காக ஏதாவது மாற்றி போடுவாங்க. சிலருக்கு தவிர்க்க முடியாது, சினிமாவில் இருக்கவங்களா இருக்கலாம், ட்ராமா அந்த மாதிரி பண்ணுறப்போ, இல்லை நியூஸ் ரீடர்ஸ் அவங்கவுங்கலாம் சில ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி போட்டு தான் ஆகணும்.
அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அலர்ஜி வந்து திரும்ப 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 மேலே செட்டில் ஆகி கருப்பா பெர்மனன்ட்டா படிஞ்சிரும். அதுக்கப்புறம் யாருக்கு வரும் கருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குளிச்சுட்டு வந்தோனே அந்த டவல்ல அந்த தண்ணிய கூட ஒத்தி எடுக்காம, கழுத்த சுத்தி பவுடர் கொட்டிப்பாங்க. கழுத்த சுத்தி அந்த பவுடர் கொட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, அது ஸ்கின்ல இருக்க துவாரங்கள போய் அடைச்சுக்கும். அப்ப அந்த மாரி பண்றவங்களுக்கும் கழுத்துல பார்த்தீங்கன்னா, கருப்பா வர ஆரம்பிச்சுரும். ஸோ இதெல்லாம் ரீசன்ஸ். இதெல்லாம் தாண்டி தான் ஒழுங்கா மெயின்டெயின் பண்ணாம கருப்பாக்குறது இதெல்லாம். மத்தபடி அது டேனிங் அந்த மாரிலாம் கழுத்து வந்து கருப்பாகாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் நீங்க வந்து உங்க நெக் ஏன் டார்க்கா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. இதை எப்படி சரி பண்ணலாம்? அப்படின்னா, நம்பர் 1 வந்து ப்ரிகாஷனரி மெஷர்ங்கிறது நான் சொன்னது கழுத்த இப்படி நீட்டி படுக்கிறது. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க தலைய பின்னாடி நல்லா இப்படி இழுத்து சாய்ச்சி படுக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க முகத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கும். டபுள் சின் உருவாகாது. ஸோ அத ஒரு ஹேபிட்டா வச்சுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து நெக்ல இருக்க கருமையும் போகணும், நெக் வந்து டைட் ஆகணும். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ச்சூர் பவுடர்னு உங்களுக்கு வந்து மளிகை கடையில கிடைக்கும். இல்ல டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும். அது வந்து ட்ரை மேங்கோ பவுடர். ஆம்ச்சூர் பவுடர். மாங்காய வந்து ட்ரையா நல்லா சன் ட்ரை பண்ணி, பவுடர் பண்ணி விப்பாங்க. அது நார்த் இண்டியன்ஸ் பொதுவா பார்த்தீங்கன்னா, அது ஒரு அவங்க டிஷ்ஷஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. சவுத்ல அவ்வளோ இல்ல. பட் ஆம்ச்சூர் பவுடர் அவங்க கண்டிப்பா சேர்த்துப்பாங்க. எப்படி சாட் மசாலா எடுத்துக்கிறாங்களோ, அது மாரி அவங்க வந்து ஆம்ச்சூர் பவுடர் எடுத்துப்பாங்க. தக்காளிய வந்து பியூரி பண்ணிக்கோங்க. பியூரிங்கிறது மிக்ஸியில போட்டு தக்காளிய அரைச்சுக்கோங்க. தக்காளிய அரைச்சிட்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அந்த டொமேட்டோ பேஸ்ட் எடுத்துட்டு, அதில வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆம்ச்சூர் பவுடர கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு, அதில வந்து 2 டீஸ்பூன் கர்டு தயிரு. இத கலந்துட்டு என்ன பண்ணுங்க, நீங்க நெக்க சுத்தி நீங்க அப்ளை பண்ணிட்டு, நல்லா காயிற வரைக்கும் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க குளிக்கலாம். இது குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இத ஃபாலோ பண்றப்ப, நெக்ல இருக்கக்கூடிய கருப்பெல்லாம் குறைய ஆரம்பிக்கிறத பார்க்கலாம். இன்னொரு மெத்தட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதினாவ வந்து ஜூஸ் தண்ணி விடாம அரைச்சு நீங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா, ஒரிஜினல் ஜூஸ் கிடைக்கும். அத நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதில நீங்க என்ன பண்ணுங்க, இந்த ஆலும்னு சொல்ற படிகாரம். அந்த படிகாரம் வந்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. 1 பிஞ்ச்க்கு மேல எடுக்கக்கூடாது. அந்த புதினா ஜூஸ் ஒரு 1 டீஸ்பூன் எடுத்துட்டீங்கன்னா, ஆலும் பவுடர், படிகாரம் பவுடர் 1 பிஞ்ச் எடுத்து அதில கலந்து, அதையும் நீங்க வந்து ஒரு காட்டன வச்சு நெக்கெல்லாம் தடவிக்கலாம். தடவிட்டு நல்லா தரோவா காஞ்ச பின்னாடி நீங்க குளிங்க. அப்படி குளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பிக்மென்டேஷன் மார்க்ஸ் வந்து குறையிறத பார்க்கலாம். இது ஃபேஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப இங்கெல்லாம் உங்களுக்கு பிக்மென்டேஷன் இருந்தா நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கழுத்துல இருக்கக்கூடிய கருமைய வந்து எப்படி போக வைக்கலாம்? ஸ்லோலி அப்படியே அந்த கருமை வந்து போயிட்டே இருக்கும். ஓகே. நெக்க வந்து ஸ்டிஃப்பா வைக்கணும். நெக்ல இருக்கக்கூடிய சுருக்கங்கள் போணும். அப்படின்னா என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட வெள்ளைக்கரு. மஞ்சள் போட வேணாம். முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜவ்வரிசியோட பவுடர். நல்லா சலிச்சுக்கணும். அதில வந்து கொரகொரப்பு இருக்கக்கூடாது. நல்லா சலிச்ச ஜவ்வரிசியோட பவுடர் எடுத்துக்கோங்க. முட்டையோட வெள்ளைக்கருவையும், அந்த ஜவ்வரிசி பவுடரையும் அதில கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறப்போ அதை பீட் பண்ணி அதை நுரையாக்க வேண்டாம். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது வந்து அப்பதான் அப்படி இறுக்கி பிடிக்கும். பீட் பண்ணி நுரையாக்க வேண்டாம். அத வந்து நல்லா கலந்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க, கழுத்த நல்லா தூக்கி வச்சு 2, 3 பில்லோ உயரமா வச்சு கழுத்த நல்லா அப்படி தூக்கி வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, இந்த பேஸ்ட்ட வந்து நல்லா கழுத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. மேல அதுக்கு மேல அப்ளை பண்ணலாம். இன்னும் இதில என்ன சேர்க்கலாம் அப்படின்னா, ஸ்பைருலினா பவுடர். ஸ்பைருலினா பவுடரும் அப்படின்னா ஸ்கின்ன வந்து டைட்டன் பண்ணக்கூடிய தன்மை உண்டு. எக்ஸெப்ட் விட்டமின் சி, ஆல் அதர் விட்டமின்ஸ் ஆர் தேர். மினரல்ஸ் இருக்கு. ஸ்பைருலினாங்கிறது ஒரு ஸ்கின் கேருக்கு ரொம்ப நல்லது. டைட்னஸ் கொடுக்கக்கூடிய தன்மை ஸ்பைருலினாவுக்கு உண்டு. வாட்டர் லெவல்ல ரீட்டைன் பண்ணக்கூடிய தன்மையும் ஸ்பைருலினாவுக்கு உண்டு. அப்போ சுருக்கங்கள்லாம் போகும் இல்லையா? அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மிக்சர்ல அந்த ஜவ்வரிசி பவுடர் அண்ட் முட்டையோட வெள்ளைக்கருவ மிக்ஸ் பண்றீங்கல்ல, அதில கொஞ்சம் ஸ்பைருலினா பவுடரையும் கலந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க, நல்ல ஒரு டைட் பேக்கா போட்டுட்டு கழுத்த நல்லா தூக்கி வச்சுக்கணும். திரும்ப கழுத்த இறக்கக்கூடாது. அண்ட் முக்கியமா நீங்க பேசாதீங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நீங்க ஃபேன்ல நல்லா இறுக்கமா பிடிக்கணும் அது. அந்த மாதிரி வச்சிருந்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, நீங்க குளிக்கலாம். இல்ல நீங்க ஒரு நல்ல ஒரு கோல்டு வாட்டர ஸ்ப்ளாஷ் பண்ணீங்கன்னா, அந்த ஸ்டிஃப்பா இருக்கிறது ரிலீஸ் ஆகும். அந்த மாதிரி பண்றப்போ, ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை, ஒரு 10 டைம்ஸ், 15 டைம்ஸ் பண்ணி பாருங்க. கழுத்துல இருக்க சுருக்கம்லாம் குறையிறத நீங்க பார்க்கலாம். கழுத்து நல்லா நீண்டு இருக்கிறதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்க பண்றப்ப, அது கண்டிப்பா உங்களுக்கு வந்து கழுத்துல இருக்க சுருக்கங்கள் போய் உங்க கழுத்து வந்து பொலிவா இருக்கும். கழுத்து எவ்வளோ அழகா இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்க முகம் வந்து இளமையா இருக்கும். கண்டிப்பா பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா, ஃபிளாஷ் ஆயிட்டு இருக்க இந்த நம்பருக்கு ஃபீல் ஃப்ரீ டூ கால் மீ, டெக்ஸ்ட் மீ, வாட்ஸ்அப் வேணாலும் நீங்க பண்ணலாம். நன்றி, வணக்கம்.